எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் வெள்ளரி பழம். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். ஜீனியை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடுவோம். வாங்க. மாதிரி வெடிச்சு போன பழம் தான் நல்லா இருக்கும். வெயிலுக்கு இந்த வெள்ளரி பழம் எல்லாம் சாப்பிட்டோம்னா அவளுக்கு குளிர்ச்சிங்க. எங்கம்மா அப்பா நான் கொஞ்சோண்டு சூசி போட்டு வைமா. அப்பா வந்தோடனே கொடுப்போம். வெள்ளரி பழம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இது மாதிரி நல்லா வெடிச்ச பழம் தான் நல்லா மணலாக இருக்கும். தம்பியை கூப்பிட்டு கொடுங்க. வெயில் சர்க்கரையை தொட்டு தின்னுக்கிட்டே இருக்கலாம் வெள்ளரி பழம். அந்த வெயிலுக்கு ஒரு பழமே ஒருத்தர் திங்க வயல் போடுறது தெரியாது. இது மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சோண்டு சால்ட் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அப்படியே பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. நீங்கள் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சும்மா சர்க்கரை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மாதிரி அடிச்சும் குடிக்கலாம் பிடிக்கலனா. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க கத்திரிக்காய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த வெயில் நேரத்தில் வத்தல் போடுறதுக்கு. இந்தாங்க ஜூஸ், வெள்ளரி பழ ஜூஸ் குடிங்க. வெயில் சூப்பராக இருக்குது. அந்த ஜூஸ் எங்கள் வீட்டுக்காரங்களே குடிச்சிட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு இது மறுபடியும் எடுத்து போட்டு குளிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அப்பா இருக்காங்கம்மா. இதாங்க சூப்பராக இருக்குமா. வெயிலுக்கு அருமையாக இருக்கும் அந்த ஜூஸ். குடிங்க குடிங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் ஏன் மாதிரி போட்டு சாப்பிடுங்க. பாய்.